ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேச ராசி என்று சொல்கிற போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் நல்ல வலுவாக 10-11ஆம் இடங்களோடு வலுவாக இருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல மகரத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 4ஆம் தேதி அளவில் புதனும் 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் 13ஆம் தேதி அளவில் ஆத்மகாரகன் சூரிய பகவானும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் 23ஆம் தேதி அளவில் ராசிநாதனும் கும்பத்திலே ராகுவோடு வந்து அமர்ந்து விடுவார்கள். கும்பத்திற்கு நேரடியாக குருவின் பார்வை கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், அதாவது வயசு காலத்தில் இருப்பவர்கள், 2ஆம் சுற்றாக வந்திருப்பவர்கள், அதாவது 7.5 சனியில 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் சுற்றாக வந்திருக்கக்கூடிய இளம் வயதிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், 2ஆம் சுற்றாக தோராயமாக ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 2ஆம் சுற்றாக குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வயதான பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த அடிப்படைகளில் நாங்கள் இந்த பலனை புரிந்து பார்த்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரர்களில் 2ஆம் சுற்றாக அதாவது பருவ வயதை கடந்து திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் சுற்றாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமாக இருக்கிறது. 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சோசியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஆழமான புரிதல், அந்நியோன்யம், காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்களுக்குள்ள நல்ல கருத்து ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள், காதலன் காதலி, கணவன் மனைவி என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த பிணக்குகள் எல்லாம் அப்படியே விலகி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதலும் அந்நியோன்யமும் ஏற்பட போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கைகூடி வரும். களத்திர ஸ்தானாதிபதி, அதாவது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் 10-11ஆம் இடங்கள்ல நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார்கள். குறிப்பாக 11ஆம் இடத்தோடு சுக்கிர பகவான் வலுவாக இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி நல்ல குடும்பம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை, நல்ல வருமானம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளை எல்லோரும் மதிப்பார்கள். செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல பெரும்பாலான ஜோதிட சொந்தங்களுக்கு, மேசராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு, குறிப்பாக 2ஆம் சுற்றாக இந்த 7.5 சனி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நடக்கும். 10-11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல உங்களுடைய யோக நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது. 11ஆம் இடத்துல யாரும் அமரலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது அமரலாம். ராசிநாதன் அதீத வலுவோடு இருக்கிறார். மனதிலும் உடலிலும் ஒரு விதமான உற்சாகம், தன்னம்பிக்கை தெளிவாக இருக்கும். கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். என்னதான் உங்களுக்கு விரையச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் எல்லாம் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். 6ஆம் இடம் நேரடியாக சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தை கெடுப்பது நல்லது தானே. 6ஆம் இடத்துல என்ன இருக்குது? கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு. ஒரு மனிதனுக்கு கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிரி தேவையில்லை. இந்த 3ஐயுமே அப்புறப்படுத்துகிறார் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து. உண்மையில சொல்றேன், எது எப்படி இருந்தாலும் எதுவும் கைமீறி போகாமல் எல்லா நன்மைகளும் எல்லா மங்கள சுப காரியங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி 2ஆம் சுற்றாக வந்திருப்பவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் சுற்றாக இருக்கக்கூடியவர்கள், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அவசரப்பட்டு அவசரத்துல எந்த தீங்கான முடிவும் எடுக்கக்கூடாது. கல்வி கற்பதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டால் உங்களுடைய வெல்விசஸ், உங்களுடைய நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களை நாடி உங்கள் குழப்பங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். முதல் சுற்றாக வந்திருப்பவர்களும் 7.5 சனியில் இப்போது முதல் சுற்றில் இருப்பவர்களும்
மூன்றாம் சுற்றாக அதாவது வயதான முதியவர்களும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ், இடுப்பு வலி, முதுகு தண்டுவட வலி, வயிற்று கோளாறுகள், கேஸ் ட்ரபிள், இது போன்ற அடிப்படைகள் உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் விரைச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாம் சுற்றாக வருகிற போது உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதல் சுற்றாகவும் மூன்றாம் சுற்றாகவும் வரக்கூடிய அதாவது இளைய பருவத்தினரும் சீனியர் சிட்டிசன்ஸும் கூடுதல் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். யோகா தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, இது போன்ற அமைப்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். அதாவது 2026 பிப்ரவரி மாதத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ், அதே நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், இந்த 2 பகுதிகளை சேர்ந்தவர்களும் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடியவர்கள், 2ஆம் சுற்றாக வந்திருக்கக்கூடியவர்கள், இந்த 7.5 சனி பகவான் யாருக்கு இப்போது 2ஆம் சுற்றாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான நற்காலமாக, பொற்காலமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வண்டி வாகன யோகம், நிலையான சொத்துகள் வாங்க முடியும். கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகுகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மனதுக்கு பிடித்த வரன் கிடைக்கும். அதாவது 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுவாக இருக்கிற போது தொழில் உத்தியோகத்துல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகும். தொழில, வேலையில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல முன்னேற்றமாக சென்று நல்லதொரு வருமானத்தை பார்க்க முடியும். 2026 பிப்ரவரி மாதத்துல மேச ராசிக்காரர்களுக்கு, இந்த 2ஆம் சுற்றாக வந்திருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே செவ்வாய், தீயணைப்பு துறை செவ்வாய், இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், அதாவது மருத்துவமனையை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்கிற போது காவல்துறை, இராணுவம், அதாவது யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கூடுதல் நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பேக்கரி நடத்துபவர்கள், செங்கல் சூளை நடத்துபவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், செவ்வாயினுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அத்தனை நன்மைகளும் லாபங்களும் நடக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் சுற்றாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், அதாவது வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்களும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. மாணவ கண்மணிகள் சரியாக உற்சாகமாக படிக்க வேண்டும். சோம்பரித்தனமாக பொழுதுபோக்கு கொண்டிருக்கக்கூடாது. வயதான பெரியவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்களுக்கும், அதாவது இப்போதுதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த 7.5 சனி பகவான் யாருக்கெல்லாம் இப்போது 2ஆம் சுற்றாக வந்திருக்கிறதோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான மங்களகரமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026 பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.